ஹை! இதே மாரி தான் ப்ரோ நேத்து ஒரு படம் பார்த்தேன். கொரியா படம். சோக்குன்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு ப்ரோ. அதே மாரி இருக்கு ப்ரோ நீங்க பண்றது. பொம்பளை சோக்கு உன்ன மாதிரி. அது சோக்கு இல்லை. அவர் பேர் வந்து மாடாங் சியாக். அவர் சவுத் கொரியனோட ஆக்ஷன் கிங். அவரை செல்லமா மிஸ்டர் பஞ்ச்மேன் அப்படின்னு கூப்பிடுவோம். என்ன அதுக்கு? ஆமாமா ப்ரோ. அதேதான் ப்ரோ. அவர் படம் தான் ப்ரோ. என்ன குத்துறாரு ப்ரோ அவரு. ஆமாம், அவர் படம் எல்லாமே வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். அதில் 3 படம் சொல்லணும்னா த கேங்ஸ்டர், த காப், த டெவல், த ரவுண்ட் அப், த அவுட்லாஸ். இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டான ஆக்ஷன் பிளாக்ஸாக இருக்கும். அவர பத்தி ஏதோ சொல்லுங்க ப்ரோ தெரிஞ்சுக்கிறேன். அவரை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ என் மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். மலாய் சினிமாவும் தமிழ் சினிமாவும் சேர்ந்து ஒரு ஒற்றுமை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, 2019 லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கார்த்திக் சார் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் கைதி. அந்த படம் டைரக்ட் ரீமேக்காக மலாய் மொழியில், அதாவது நம்ம மலேசியாவில் அந்த படத்தை டைரக்ட் ரீமேக் பண்ணிட்டு இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லரும் லான்ச் பண்ணிட்டாங்க. கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம மொழி தமிழ் மொழியில் எடுத்த ஒரு படத்தை வந்து வேறு மொழியில் வேறு நாட்டில் அது ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ நவம்பர் மந்த் படம் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னி போடுற எல்லா வீடியோ இன்புட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. வா சோக்கு கிராமர் மிஸ்டேக் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேயா.